சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து வெஜிடபிள் குருமா. டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி. எப்படி செய்யலாம்ன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல வந்து 2 ஸ்பூன் ஆஃப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில். நான் வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க வந்து நார்மல் பேன் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் ஆயில் போட்ட அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுடலாம். அது மூணுமே வந்து ஆயில்ல நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ரெண்டுமே வந்து ஆயில்ல நல்லா வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆனாதான் வந்து டேஸ்ட் நல்லா வரும். இப்போ 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அது பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் ஒரு தக்காளி. அது தக்காளி வந்து ஆயிலும் தக்காளியும் பிரிஞ்சு வரணும், அந்த அளவு வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணா நீங்க 1 ஸ்பூனா கூட போட்டுக்கோங்க. லாஸ்டா கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடி பிடிக்கிற அளவுக்கு விடாதீங்க. அப்படி இருந்தா நீங்க வேணா இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் ஆல்ரெடி வந்து 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டர்ல வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ். அப்புறம் கேரட் 1. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நல்லா 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சில வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஹாஃப் க்ளோஸா பண்ணுங்க, ஃபுல்லா வேண்டாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல 1 கப் தேங்காய், அதுக்கப்புறம் 5ல இருந்து 6 பல்லு வந்து cashew nut, 1 ஸ்பூன் சோம்பு, பாதி கசகசா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக் பேஸ்டா அரைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் நல்லா திக்கா இருக்கணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாதி குக்கா இருந்தா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிற ஹாஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக கிரேவிக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து 1/2 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். இந்த பால் தான் வந்து மெயின் இன்கிரீடியன்ட், டேஸ்ட் கொடுக்க போகிறது. அப்புறம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சுகர். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்க தேங்காய், அது வந்து நல்லா குக் ஆயிருக்கு. அதனால தான் சைட்ல அப்படி ஒட்டி வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்டா கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்டான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's கிச்சன் கார்னர்.